ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பயங்கரமான பிளான் போட்டுட்ருக்காங்க. யாருன்னா சுடர் தாங்க. அப்படியே குடும்பத்தோடு அப்படியே குழியில் தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ரகு கிட்ட பெருசாக ஏதாவது செஞ்சுட்டு அந்த பழியை ஃபுல்லாக இந்த மல்லி மேலே தூக்கி போட்டுட்டு மல்லி ஜெயிலுக்கு போயிடுற மாதிரியும், இங்கே இருக்கிற விஜயோட சொத்து, அதுக்கப்புறம் இந்த கதிரேசனோட சொத்து எல்லாத்தையும் நம்மளே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பகல் கனவு கண்டுட்ருக்காங்க இந்த சுடர். அந்தளவுக்கு ரொம்பவே கேவலமாக நினச்சிட்டாங்க நம்ம விஜயெல்லாம். ஹீரோங்க எந்த லெவல்லையும் பார்த்திங்கன்னா இறங்கி நின்று அடிப்பாங்க. இந்த சுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஜய் நடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் விஜய் மேலேயும் பயங்கர கொலவெறி, ஏதாவது பண்ணி இவங்களை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒருத்தங்கிட்ட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு முட்டையை வாங்குறாங்க. அது ஏதாவது ஆசிட் முட்டையா இல்லை என்ன முட்டைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. இப்போ கதிரேசன் சொல்லிட்டு வந்தாச்சு, அதாவது விஜய்கிட்டேயே போயிட்டு மல்லியும் வரணும்னு சொல்லிட்டு சாமி உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுனால மல்லி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க. இதை கதிரேசன் நேராக போயிட்டு இந்த ரேணுகா கிட்ட சொல்லியிருப்பாரு. இல்லைம்மா, இது ஒன்றும் வேலைக்கு ஆகல, மல்லி வர மாதிரி தெரியல, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் தம்பிக்கிட்ட பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லுவார். ஸோ மல்லியையும் வர வைக்கிறது தான் இந்த சுடரோட பிளான். ஸோ சுடரே நேராக போயிட்டு இந்த மாதிரி கடவுள் அருள், அதாவது எங்கள் குலதெய்வம் அருள் வந்ததுனால மல்லியும் குலதெய்வம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் பேசுகிறாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் மல்லி அவ்வளோ முட்டாளா? ஈவன் சுடர் தான் நாம் சுடர் தான் அப்படின்றது இந்த மல்லிக்கு நல்லா தெரியும். நமக்கு அருள்வாக்கு மல்லியையும் குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்ட மாதிரி நம்ம சொன்னால் இவ எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லைங்க இந்த சுடருக்கு. மல்லி இப்போவும் பார்த்திங்கன்னா ரேணுகா, அதாவது சுடர் கூப்பிட்டதுக்கப்புறமும் என்னால் அந்த கோயிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் நம்ம விஜயும் மல்லியும் அந்த கோயிலுக்கு வர மாதிரி ஒரு சீன் வருதா, இல்லை இவங்க மல்லி வராதது மாதிரி இருந்து பிளானை வேறு ஏதாவது மாற்றுறாங்களா இந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ ராஜி கூட்டு கலவாணிங்க சேர்ந்துடுறாங்க. சுடர் ராஜி இப்போ மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த சுடர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜி நில்லுங்க, என்னோட பிளான் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ராஜ்யத்தை ஆள்றது நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜி சிரிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு எப்படி இருந்தாலும் போயே ஆகணும். மல்லி வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி போய் தான் ஆகணும். எப்படியாவது மல்லியையும் கூட்டின்னு போனால் தான் நம்ம பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லிட்டு கால் கடுக்க ஓடி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த சுடர். ஸோ மல்லி வராங்களோ இல்லையோ அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதிரேசன் என்ன சொன்னார், இந்த வாரத்துலேயும் ஒரு நல்ல நாளாக ஜோசியரை பார்த்து போய் கேட்டுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கதிரேசன் நேராக ஜோசியரை பார்க்க போவார். அந்த ஜோசியர் உண்மையான ஜோசியராக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பொண்ணுன்ற பேரில் இருக்கிற ரேணுகாவே இல்லை, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே போட்டு உடைக்கணும். அந்த மாதிரி ஜோசியர் சொன்னார் அப்படின்னா இந்த கதிரேசனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் சந்தேகன்ற ஒன்று கதிரேசனுக்கு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இவ சுடர் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.